கடவுள் இருக்கின்றார் என்றாலும் சரி, ம். கடவுள் இல்லை என்று சொன்னாலும் சரி. ஏன்னா, ம். ம். கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் தேடிய விதத்திலும், தேடிய இடத்திலும் அவர்களால கடவுளை காண முடியல. ஓகே. இப்போ என்னோட வாதம் என்னன்னா, ம். கடவுள் இல்லை என்று நீங்கள் சொல்றதுக்கு, ம். இல்லாத ஒண்ண இல்லன்னு சொல்றதுக்கான அவசியம் என்ன? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப இந்த புரியுது. மைக் இருக்கு. ம். மைக்குன்னு ஒண்ணு இருக்கு. மைக்க எடுத்துட்டீங்கன்னா மைக் இல்ல. அப்ப ம். மைக்குன்னு ஒண்ணு உனக்கு தெரியறதில்ல. ம். இருக்கிற ஒன்றை தானே இல்லை என்று சொல்ல முடியும். ம். அப்ப கடவுள் இல்லை என்கின்ற இடத்திலே கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். நான் தேடுனேன் கிடைக்கலங்கிறத அர்த்தமே ஒழிய, ம். கடவுள் இல்லை என்பது அந்த இடத்துல அர்த்தம். ஆனா நெறைய பேரு சொல்லுவாங்க, கடவுள் நம்பக்குள்ள தான் இருக்காங்க. நம்ப செய்ற விஷயங்கள் தான் கடவுள்ன்னு. அவங்களுக்கு என்ன மாரி விளக்கம் சொல்வீங்க? இப்ப நான் சொன்ன அதேதான். இட்லி, ம். சாம்பார் ரத்தமா மாறுறது தான். உனக்குள்ள இறைவன் இருக்கான். ஆனா ம். அந்த இறைவனை நீ அக்னாலெட்ஜ் பண்ணியிருக்கியா? உணர்ந்திருக்கின்றாயா? ஓகே. இறைவன் ம். நமக்குள் தான் இருக்கான். இதுதான் இந்து தர்மத்தின் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை தத்துவமே அதுதான். ம். அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி. இறைவன் ஒவ்வொருவத்திற்குள்ளும் இருக்கான். நான் ஒவ்வொருவருக்குள்ளும் இல்ல. எல்லா இடத்திலும் இருக்கின்றார். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அணுவிலும் இருப்பான். எல்லாற்றிலும் இருக்கு. ம். சோ நீங்க இது அடிப்படை தத்துவத்தை நீங்க விளக்க சொன்னீங்க அப்படின்னா, நான் இன்னும் கூட அடிப்படையாக போக முடியும். இன்னும் நெறைய விஷயங்கள் இத பத்தி ஒரு அணுவில் இருக்கிறதுலருந்து என்னால எடுத்து கொடுக்க முடியும் உங்களால. இப்ப நான் உடல்ல சரி. இருக்கிறத நான் சொன்னேன். ம். அப்போ இந்த பிரபஞ்சமே இங்க இருக்கக்கூடிய தோற்றம் எல்லாம் அவனே. "காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய முகம் கண்டேன்" பாடுறாரு பாரதியார். ம். "அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு." சோ எல்லாற்றும் இந்த பிரபஞ்சம் பூரா அவனுடைய செயல் தான். அவன் ம். இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. ம். அப்போ வெளியிலயும் இருக்கான், உள்ளேயும் இருக்கான், எனக்குள்ளும் இருக்கான். ம். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் மறந்துடுறோம். எனக்குள்ள இருக்கக்கூடிய அதே இறைவன் ம். உனக்குள்ளும் இருக்கான். இந்த இடத்துல நம்ம மிஸ் ஃபயர் ஆயிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? ம். எனக்குள்ள இருக்கான் இறைவன். நான் பிடிச்சிட்டு இருக்கிறதல்ல. ம். எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் உனக்குள்ளும் இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வணக்கம் சொல்றோம் தமிழ்ல. ஆமா. வணக்கம். பாருங்க, நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த குட் மார்னிங், குட் ஈவ்னிங் ம். அதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த குட் காலையோட முடிஞ்சு போச்சு. குட் மார்னிங், ம். குட் ஈவ்னிங் மறுபடியும் நீ சொல்லணும். ஆனா வணக்கம். ம். ஏன் வணங்குகிறேன்? உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நான் வணங்குகிறேன். இதுதான் நமது பாரம்பரியம். இதுதான் நமது பண்பாடு. ம். நமஸ்கரிக்கின்றேன். நமஸ்காரம். ம். உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நான் வணங்குகிறேன். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை வணக்கம். ஆமா.